ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போது பைத்தானில் உள்ள கீவேர்ட்ஸை ஒரு குட்டி ஸ்டோரியோடு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, நல்லா படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணு இப்போ ஒரு ஐஐடி எக்ஸாம் எழுதுறதுக்கு கிளம்பி போயிட்டுருக்கா. ஆனால் அவளுக்கு இடம்லாம் தெரியாது. ஆனால் போகணும். இப்போ சரியாக போயிடலான்னு நினச்சி போகிறா. என்ன ஆயிடுச்சுன்னா, அவள் தப்பான ஒரு வழியில் போயிட்டா. ஃபால்ஸ், தப்பாக போயிட்டா. அங்கே பார்த்தா எல்லாமே என்ன ஆகிருக்குன்னா எம்டியாக இருக்குது. ஆனால் இப்போ அவளுக்கு என்ன பண்ணணும்? இஃப் அங்கே போயே ஆகணும், அப்படி தானே? அதுக்கு அவள் ட்ரை பண்ணுறா. ஓகேவா? ட்ரை பண்ணுறா, கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. அதுக்கப்புறம் அவள் ரிட்டன் வந்துடலாமான்னு நினைக்கிறா. அப்புறம் நினைக்கிறா, எல்ஸ் கண்டினியூ பண்ணுவோமா, ஏன்னா பாஸ் ஆகணும். அதுக்காக இங்கேருந்து எப்படியாவது போயிடணும்னு நினைக்கிறா. அதுக்கப்புறம் நினைக்கிறா, எலிஃப் இல்லைன்னா பிரேக் விட்டு வீட்டுக்கு போயிடலாம், அதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. கொஞ்சம் கழித்து ஃபைனலாக கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு முடிவு எடுக்கிறா. அப்போது பக்கத்தில் நின்னவங்கள்ட்ட, இங்கோடி பஸ் வருமா இல்லையா, இங்கோடி இஸ் நாட், பஸ் வருமா இல்லையா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு பஸ்ஸு வரும்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவே அவள் பார்க்குறா, ஒரு பஸ்ஸு வருது. அந்த பஸ்ஸுக்கு போர்டு என்ன நேம்னா நான் லோக்கல் அப்படின்னு அந்த பஸ்ஸோட நேம் இருக்குது, பஸ் போர்டோட நேம் இருக்குது. ஓகேவா? அதில் உடனே ஏறுறா. அதில் ஏறின உடனே ஒரு குட்டி பிள்ளையை பார்க்குறா. அந்த பொண்ணு பார்த்த உடனே அவளுக்கு சின்ன வயசு ஞாபகங்கள் வருது. பார்த்து அந்த பொண்ணு இந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறா. இவளும் சிரிக்கிறா. அவள் பக்கத்தில் போய், இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதக்கூடிய பொண்ணு அந்த பொண்ணுங்க பக்கத்தில் போய் நிற்கிறான். அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஒரு ஸ்டிக்கர் எடுத்து கொடுக்குறா. அந்த ஸ்டிக்கரில் லாம்டா சிம்பிள் போட்டிருக்கு. லாம்டா, ஓகேவா? லாம்டா சிம்பிள் போட்டிருக்கு. அவளுக்கு உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா, அவள் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு குளோபல் ப்ரைஸ் வாங்கியிருப்பா. அந்த ப்ரைஸை இதுக்கு கூட ஞாபகப்படுத்தி பார்க்குறா. இந்த மாதிரி இந்த சிம்பிள் வச்ச ஒரு ப்ரைஸ் நமக்கு கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த பொண்ணுக்கு கூட என்ன பண்ணுறான்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. ஃபோட்டோ எடுத்த உடனே அந்த சின்ன பொண்ணு இந்த பொண்ணுகிட்ட கேட்குறா, அக்கா நீங்கள் இந்த ஃபோட்டோவை டிலைட்லாம் பண்ணிட மாட்டீங்களா அப்படின்னு. அதனால் இல்லைம்மா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு ஒரு பெரிய பேக் வச்சுருக்கா. அந்த பேக்கை என்ன பண்ணுறான்னா, இம்போர்ட் இந்த பெரிய பொண்ணு எடுத்து கீழே இறக்கி வைக்கிறா. அவள் தோல்லேருந்து இறக்கி கீழே வைக்கிறா. கீழே வச்சுட்டு கேட்குறா, நீ எத்தனாம் கிளாஸ்மா படிக்கிற அப்படின்னு. அப்போது நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அக்கா அப்படின்னு சொல்கிறான். அதனால் இவள் என்ன சொல்கிறான்னா, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ ஐஐடியில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறா, நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும். நல்லா படிக்கிறது தான் நம்மளோட அசட்னா சொத்து, அசட்டுன்னு சொல்கிறா. அப்படி நல்லா படித்தாதான் ரைஸ் பிளேஸுக்கு போக முடியும், ரைஸ் பிளேஸுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதை தவிர்த்து எக்ஸப்ட் வேறு எதுலையுமே கவனம் செலுத்தாத அப்படின்னு அந்த பிள்ளைக்கு நிறைய அட்வைஸ்லாம் சொல்லும்போது அந்த பொண்ணுக்கு நல்லா பிடிச்சி போச்சு இந்த அக்காவை. அப்போ அக்கா உங்கள் நேம் என்னக்கா அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு கேட்கும்போது அவள் சொல்கிறா, என்னோட நேம் டெஃப்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பைத்தான் கீவேர்ட்ஸ். இவ்வளோ தான். இதை திரும்ப இன்னொருக்கா போட்டு கேட்டு பாருங்கள், நீங்கள் சொல்லி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர்ஸாக இருக்கட்டும், வீட்லையாக இருக்கட்டும், படின்னு சொல்லுவாங்க. சரி படிச்சுட்டு போய் ஸ்கூலில் சொல்லலான்னு பார்த்தா எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் இதே ஒரு படம் பார்ப்போம், நம்ம அந்த படத்தில் உள்ள ஒரு சீன் கூட விடாமல் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அப்போது நம்மளில் சில பேர் நானும் கூட தான், இந்த பாடம்லாம் ஒரு படம் மாதிரி வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஈஸியாக படிச்சிடலாமே அந்த மாதிரி தோணும். பாடமே அப்படி இருக்குது, பைத்தான் கோடிங் இப்படி இருந்தால் சில பேர் இதை நினச்சிட்டே கோடிங்குள்ளே வர்றதுக்கு நல்லா பயப்படுவாங்க. இந்த கோடிங்கையே ஒரு ஃபிலிம் மோடில் பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு படம் கதை, அந்த கதை மாதிரியே இனி உள்ள வீடியோவில் பைத்தான் கோடிங் எப்படி பண்ணுறது, எப்படிலாம் போடலாங்கிறது சொல்லித்தர போகிறேன். We can see in the next video.